அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேருந்து சாப்டர் 3 டேட்டாபேஸ் அதில் அந்த லெசன் பார்க்க போகிறோம். அதாவது லெசனோட நேம் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுதான் இந்த லெசனோட நேமு. ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது இருக்குது. அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதுதான் டிபிஎம்எஸ் அப்படின்னு ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. இப்போ இந்த டிபிஎம்எஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேட்டா அப்படின்னாவே நம்ம சம் இன்ஃபர்மேஷன் இல்லையா, சம் ஆர்டர்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டாவை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ இங்கே பாருங்க, டிபிஎம்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ லெட் அஸ் பிரேக் டவுன் த வேர்ட்ஸ் வாட் தே ரியலி மீன். இப்போ இது இந்த டிபிஎம்எஸ் அப்படின்றத நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்த்தாவே இதனுடைய மீனிங் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த டேட்டாபேஸ் இஸ் அ பிளேஸ் வேர் வி ஸ்டோர், ரிட்ரைவ் அண்ட் மேனேஜ் டேட்டா. இப்போ டேட்டாபேஸ் அப்படின்னா நம்ம எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுற இடத்துலேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, அதாவது எடுக்கிறதோ மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணுறோமோ அதுதான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ் டேட்டா தென்? அப்போ டேட்டானா என்ன? மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் யுவர் நேம், யுவர் ஃபேவரட் கலர் எக்ஸெட்ரா. To complex data like astronomical data that scientists handle, everything comes under database. இப்போ டேட்டா அப்படின்னாவே சம் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அது நம்மளுடைய நேமா இருக்கலாம், ஒரு ஃபேவரட் கலராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட்டு, அவங்களுடைய மார்க்ஸு, இல்லை அட்டண்டன்ஸ் வைஸ் ஏதோ ஒரு டேட்டா இருக்கலாம். வந்து அது அப்படி இல்லாமல் சயின்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா கூட காம்ப்ளெக்ஸான டேட்டாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The management system refers to a set of programs to manage the data we have with various actions like storing, retrieving, filtering, etc. இப்போ இந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாவை சம்டைம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதே மாதிரி ரிட்ரைவ் பண்ணுறோம், தென் சம்டைம்ஸ் ஃபில்டர் பண்ணி தேவையானதை மட்டும் எடுப்போம். சம் ஆஃப் த பாப்புலர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் MySQL, Oracle. ஸோ இந்த மாதிரி நம்ம வேலையெல்லாம், அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரிட்ரைவ் பண்ணுறதுக்கோ ஃபில்டர் பண்ணி தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்கோ சில டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்புலராக இருக்கிறது MySQL அண்ட் Oracle அப்படி. Then giving protection to data, user-friendly for users, etc. are some of the notable features of good DBMS. ஒரு நல்ல டிபிஎம்எஸ்ஸா இருக்கணும் அப்படின்னா, டிபிஎம்எஸ்னா என்ன சொல்லியிருக்கோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாப்பாக அது வச்சிருக்கணும், அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அது ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. A database management system is system software for creating and managing databases. ஸோ இது வந்து என்னது, டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தென் த டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் வித் சிஸ்டமேட்டிக் வே டு கிரியேட், ரிட்ரைவ், அப்டேட் அண்ட் மேனேஜ் டேட்டா. இப்போ யூசருக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் வேவை கொடுக்குது, எப்படி கிரியேட் பண்ணணும் டேட்டாபேஸை, அதுலேருந்து எப்படி எடுக்கணும், எப்படி அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் அ டேட்டாபேஸ்? ஒரு டேட்டாபேஸ்ல என்ன டைப் ஆஃப் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாருங்க. இன் அ டேட்டாபேஸ் we would be grouping only related data together and storing them under one group of name called a table. இப்போ நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் எப்படின்னா, ஒரு காமன் நேம்ல ஒரு குரூப் நேம் போட்டு அதுல நம்ம நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து காமன் நேம் நம்ம டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் ஹெல்ப்ஸ் in identifying which data is stored where and under what the name. இப்போ எதுக்கு கீழே நம்ம ரிட்ரைவ் பண்ண டேட்டா எதுக்கு கீழே எந்த நேம்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தென்
இவாலுவேஷன். ஸோ ஒரு நம்ம டேட்டாவை என்ன பண்றோம், ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்றோம், ஒரு பர்டிகுலர் நேம்ல ஸ்டோர் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவாலுவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். The concept of storing the data started before 40 years in various format. 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, வெவ்வேறு மாதிரியான ஃபார்மேட்ல இருந்திருக்கு. In earlier days, they have unused punched card technology to store the data. Then files were used. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச்டு கார்டு அப்படின்னு ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அந்த பஞ்ச்டு கார்டு சிஸ்டம் இல்லாம ஃபைல்ஸாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. The file system were known as predecessors of database system. Various access methods in file system were indexed, random and sequentially accessed. The file system had more limitations. ஸோ இப்போ இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுதான் வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் தான் வந்து இப்போ இருக்கிற டேட்டாபேஸ்க்கு ஒரு முன்னோடியா இருக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த ஃபைல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டேட்டாபேஸ் எல்லாமே வந்து அதுலேருந்து வந்ததா தான் இருக்கு. And then the file system had more limitations like டேட்டா டியூப்ளிகேஷன். அப்ப இருந்த அந்த ஃபைல் சிஸ்டம்ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா டியூப்ளிகேஷன் அண்ட் ஹை மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்ளமா இருந்தது. டேட்டா டியூப்ளிகேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்சஸ் ஃபார் ப்ராசஸிங், thus create multiple copies of same data wasting the spaces. ஸோ ஒரே மாதிரியான டேட்டாவை திரும்ப திரும்ப என்னாச்சு ஸ்டோர் பண்ணிச்சு, இதனால ஸ்டோரிங் ஏரியா நமக்கு வேஸ்ட் ஆச்சு. தென் ஹை மெயின்டெனன்ஸ், அக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் வெரிஃபைங் டேட்டா கன்சிஸ்டன்சி நீட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த அக்சஸ் கண்ட்ரோலும் தென் டேட்டா கன்சிஸ்டன்சிக்கும் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்னது நிறைய காஸ்ட் செலவு பண்ற நிறைய காஸ்ட் ஆச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி, லெஸ் செக்யூரிட்டியை தான் என்னாச்சு இந்த ஃபைல் சிஸ்டம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ டேட்டாபேஸ் சிஸ்டம் பிகம் பாப்புலர் டு ஓவர் கம் அபவுட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம். ஸோ அதுக்கானால என்னாச்சுன்னா அந்த ஃபைல் சிஸ்டம்ல இருந்து நமக்கு டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்றத நம்ம மாறிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம்ல என்ன கான்செப்ட், அதனோட டிபிஎம்எஸ் கான்செப்ட் என்னன்னு கொடுக்குறாங்க. தேர் எக்ஸிஸ்ட் few standards that are applicable to all form of database management system like relational database management system and object database management system, அதாவது RDBMS and ODBMS. All DBMS and has to the following two basic concept. இப்போ இந்த டிபிஎம்எஸ் சிஸ்டம்லயே நமக்கு ஆர்டிபிஎம்எஸ் அண்ட் ஓடிபிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டைப்புமே எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த இப்ப அட்ரஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஃபாலோ பண்ணுது, எதெல்லாம் ஃபாலோ பண்றது தான் வந்து அட்ரஸ் அப்படின்ற ஒரு மீனிங், அதோட மீனிங். தென் அதுக்கு என்னன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உள்ள வந்து நிறைய அந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இதுக்கான அப்ரிவேஷன் இருக்கு. த அக்ரோனிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆட்டோமிசிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. இது நாலும் சேர்ந்தது தான் என்னது இந்த ஏசிஐடி அப்படின்றது. இந்த ஃபர்ஸ்ட் அட்டோமிசிட்டினா என்னன்னு பாருங்க. அட்டோமிசிட்டி அப்படின்றது அட்டோமிசிட்டி ஃபாலோஸ் த தம் ரூல் ஆஃப் ஆல் ஆர் நத்திங். இந்த அட்டோமிசிட்டி அப்படின்றது ஆல் ஆர் நத்திங் அப்படின்றத ஃபாலோ பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா while updating the data in database for the user performing the update operation. இப்போ நம்ம ஒரு அப்டேட் பண்ணும்போது என்ன இருக்கும், ஒன்று ஆல் எல்லாமே அப்டேட் பண்ணும், அப்படி இல்லைன்னா அந்த எதுவுமே அந்த ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆயிருக்கும், நத்திங்காக இருக்கும். This update operation is called as transaction and it either commits successfully updating or aborts updating failure. ஸோ இது ரெண்டும் தான் இதுல இருக்கும். இது நம்ம இந்த அட்டோமிசிட்டி அப்படின்றதுல இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், ஒன்று ஆல் இல்ல நத்திங்கா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படின்னா consistency ensure that the changes in the data value to be
கான்ஸ்டன்ட் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ஸ். இப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்ம டேட்டாவோட வேல்யூவை சேஞ்ச் ஆனாலும் அதை வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதை கரெக்டா என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் இன் த சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன். இதுதான் வந்து என்னது, ஒரு சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஐசோலேஷன். ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் needed during concurrent transaction when multiple users do the transaction by accessing same object at the same time. The transaction is known as concurrent transaction. கன்கரண்ட்னா ஒரே சமயத்துல நிறைய பேர் ஒரே டேட்டாவை அக்சஸ் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம கரெக்டா நம்மளுடைய டேட்டா பேஸ்ல உள்ளதை ஐசோலேட் பண்ணியே தான் வச்சுட்டு இருக்கணும். ரிமைனிங் என்ன யூசர் என்ன பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னது சேஞ்சஸ் நடக்கும். To prevent the conflict in the database update, the transaction are isolated from the other user and serialized. இப்போ சம்டைம்ஸ் அது என்ன ஆகும்னா, நிறைய பேர் அதை அக்சஸ் பண்ணும்போது அதர் யூசர் சீரியலைஸ் பண்ணிட்டு அதர் யூசர் கிட்ட இருந்து அதை என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். This is also known as degree of consistency. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றாங்க, டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டியூரபிலிட்டி. Durability is defined as the system's ability to recover all committed transactions during the failure of storage or the system. இப்போ இந்த டியூரபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும் என்ன ஆகும், கரெக்டாக அதை ரெக்கவரி பண்ணுறது தான் வந்து அந்த டியூரபிலிட்டி. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் என்னது, ஒரு டிபிஎம்எஸ் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். Concurrency control and locking. It is the DBMS mechanism used for data sharing. So இது வந்து என்னது, டேட்டா ஷேரிங்ல நம்ம யூஸ் பண்றோம். When the same data is shared among multiple users, proper access control is needed and privilege of changing the application data item is controlled through locking. அப்ப நிறைய பேருக்கு ஷேர் ஆனாலும் என்னது, அந்த டேட்டாவை வந்து கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணி வைக்கும் இந்த டிபிஎம்எஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ். இந்த டிபிஎம்எஸ் என்னெல்லாம் மாடல் இருக்கு, இந்த டேட்டாபேஸ் மாடல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க பாருங்க. The database technology came into existence in terms of models with relational and object relational behavior. The major database models are listed below. So நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதெல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்க அப்படின்னா hierarchical database model. இது the famous hierarchical database model was IMS, Information Management System. IBMS first DBMS. இதுதான் வந்து IBM ஓட first database system வந்து. இது இந்த hierarchical database மாடல்ல IMS அப்படின்றது தான் IBM ஓட first database model. In this model, each record has information in parent-child relationship like a tree structure. The collection of record is called as a record types, which are equivalent to the tables in relational model. The individual records are equal to rows. இப்போ இங்க என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றது தான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, இதுல எல்லாமே என்னது, ட்ரீ மாதிரி என்ன பண்ண ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஏற்கனவே இருக்கிறத பாருங்க, இந்த மாதிரி ட்ரீ மாதிரி என்ன பண்ணிருக்கோம் ஒன்னோட, அதாவது ட்ரீ அப்படின்னா பேரண்ட் அண்ட் சைல்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சரிங்களா, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்குள்ள இருந்து என்ன பண்றோம், நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ அதுலதான் வந்து என்ன பண்ண இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. இந்த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோ. இங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னது, ரோல இருக்கிறதெல்லாம் நம்ம ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து in the above model we have many advantages like less redundant data, efficient search, data integrity and security. இந்த மாடல்ல வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னென்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, லெஸ் ரிடண்டன்ட், ரிப்பீட்டேஷன் கம்மியா இருந்தது, அதாவது திரும்ப திரும்ப வருதுலயே அந்த மாதிரி மிகுதியாகிறத நமக்கு கம்மி பண்ணியிருந்தாங்க. தென் எஃபிஷியன்ட் சர்ச் இருந்தது, தென் டேட்டா இன்டெகிரிட்டி இருந்தது, தென் அடுத்து வந்து செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு இருந்தது. திஸ் மாடல் ஆல்சோ ஹேஸ்
few limitations like complex to implement and difficulty in handling many to many relationship. எங்க இதுல டிராபேக் இருந்தது அப்படின்னா many to many relations பண்ணும்போது இந்த ரெக்கார்ட்ஸ்ல அந்த அளவு எஃபிஷியண்டா இருக்க முடியல. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் மாடல். The first developed network data model was IDS. IDS அப்படின்றது தான் first network model. அதோட abbreviation என்னன்னா Integrated Data Store at Honeywell. Honeywell அப்படின்றவங்க தான் இந்த IDS கொண்டு வந்தாங்க. Network model is similar to hierarchical model except that in this model each member can have more than one owner. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கும் என்னது நிறைய ஓனர்ஸ் இருப்பாங்க. The many to many relationship are handled in better way. இப்போ many to many relationship வந்து என்னது ஏற்கனவே நம்ம பார்த்த மெத்தடை விட இதுல என்னாச்சு நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்தது. This model identify the 3 database components: network schema, subschema and language for the database management system. ஸோ இதுல வந்து 3 காம்பனன்ட் இருந்தது. ஒன்னு வந்து நெட்வொர்க் ஸ்கீமா, another one sub schema and language for database management system. இப்போ இதுல பாருங்க அதாவது ஏபிசி அப்படின்னு ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஏ அண்ட் வந்து காலேஜ் லைப்ரரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க வந்து என்னது 2 பேர் கூடயும், அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம், அவன் காலேஜ் லைப்ரரி கூடயும் அவன் என்ன பண்ணிருக்கலாம், எதனா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நமக்கு எத்தனை 2 பேரண்ட் இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்றது சொன்னாலே இதுலலாம் பெட்டர் வேன்னு சொன்னோம் இல்லையா. அந்த நெட்வொர்க் ஸ்கீமானா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The schema defines all about the structure of database. இது வந்து என்னது நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸை கொடுத்துச்சு. அடுத்து வந்து சப்ஸ்கீமானா கண்ட்ரோல் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். இது என்னன்னா வியூஸ் ஆஃப் டேட்டாபேஸை வந்து யூசர் பார்க்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதற்கு அப்போ தேவையான கண்ட்ரோல் எல்லாமே இந்த சப்ஸ்கீமா பண்ணுச்சு. அடுத்து வந்து லாங்குவேஜ் பேசிக் ப்ரொசீட் ஃபார் அக்சஸிங் த டேட்டாபேஸ். ஸோ ஒரு டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணும்போது வர எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் இந்த லாங்குவேஜ்ன்றது தான் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா the major advantages of this model is the ability to handle more relationship types, easy data access, data integrity and independence. The limitations of network model is difficulty to design and maintenance. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம் அட்வான்டேஜஸ் இருந்தது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, டேட்டாவை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடிஞ்சது, இண்டிபெண்டன்ஸ் இருந்தது. ஆனால் சம் லிமிடேஷன்ஸ் இருந்தது. என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி டு டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ். இது வந்து என்னது டிசைன் பண்ணுறதும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் மாடல். Oracle and DB2 are few commercial relational model in use. இப்போ ஆரக்கிளும் DB2வும் என்னது இந்த ரிலேஷன் மாடல்ல பண்ண டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Relational model is defined with 2 terminologies, instance and schema. ஸோ இதுல வந்து ரெண்டு டெர்மினாலஜிஸ் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ஸ், another one is schema. ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா அப்படின்னு என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ்னா என்ன சொல்றாங்க, a table consisting of rows and columns. இப்போ இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு டேபிள், அதுல என்ன ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸ்கீமானா என்ன சொல்றாங்க அப்படின்னா specifies the structure including name and type of each column. ஸோ ஒரு நேமும் அதனுடைய அந்த காலமோட டைப்பும் என்னது நம்ம ஸ்கீமா அப்படின்னு சொல்றோம். A relation consists of unique attributes and tuples. இப்போ இது பாருங்க, இந்த ரிலேஷன் அப்படின்னா என்னது டேபிள், attributesனா என்னது காலம் அண்ட் tupulesனா என்னன்னா ரோ. இப்போ இந்த ரிலேஷன் பாருங்க, a table consists of columns and rows. ஒரு டேபிள்ல என்னது காலமும் ரோவும் சேர்ந்ததுதான். ஸோ அதுதான் a relation consists of unique attributes and tuples. அடுத்து வந்து பாருங்க object oriented database model. This model incorporates the combination of object oriented programming concept and database technologies. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்டையும் என்னது டேட்டாபேஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து இருக்கிறது. ப்ராக்டிகலி திஸ் மாடல் சர்வ்ஸ் அஸ் த பேஸ் ஆஃப் ரிலேஷனல் மாடல். இதனுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல்லேருந்து தான் இருக்கு.
The object-oriented model use small reusable software known as objects. ஸோ இந்த மாடலில் வந்து என்னது ஸ்மாலாகவும் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நிறைய இருந்தது. ஸோ அதை ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். These are stored in object-oriented database. This model efficiently manages a large number of different data types. Moreover, complex behavior are handled efficiently using OOPS concept. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான டேட்டாஸை இதில் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெனி வேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா இது ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாபேஸ் தான் வந்து என்னது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டாபேஸ் மாடலில் இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll meet in the next video. Thank you.